ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தா, எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வீட்டில் நடந்த கெட் டுகெதர் வீடியோ, அதுக்கப்புறம் நிறைய ரேண்டம் வீடியோஸ் தான் வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் பார்க்க போறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் சார்லெட்டில் இருந்தப்போ, இது வந்து இந்த வீடியோ எடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர்க்கு முன்னாடி. நீலா கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கா பார்த்தீங்களா. இந்த 1 இயர்க்கு முன்னாடி இந்த வீடியோ எடுத்தேன், பட் நான் வந்து போடவே இல்லை. சரி, இன்னைக்கு வந்து கேலரி வந்து எதாச்சும் செக் பண்ணும்போது இந்த வீடியோ கிடச்சிது. சரி போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இது மாதிரி பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வந்து அடிக்கடி வந்து யாராவது ஒருத்தர் வீட்டில் வந்து நாங்கள் கெட் டுகெதர் பண்ணிப்போம். யாராவது ஒருத்தர் வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிட்டு அங்கேயே இருந்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் எல்லாம் வந்து கார்ட்ஸ் விளையாடிட்டு செம்மையா இருக்கும். ஸ்லீப் ஓவர் மாதிரி வந்து பண்ணுவோம். பசங்களுக்கும் ஃபன்னா இருக்கும், எங்களுக்கும் வந்து ஃபன்னா இருக்கும். கார்ட்ஸ் விளையாடுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒண்ணா உட்காந்து காசிப் பேசுறது இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்கோம். அவங்களே வந்து இன்னைக்கு வந்து எங்களை எதுவுமே சமைச்சு எடுத்துட்டு வர வேணாம்னு சொல்லிட்டாங்க. அவங்களே வந்து இவ்வளவும் ரெடி பண்ணியிருக்காங்க. பூரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஊத்தாப்பம், அப்புறம் இடியாப்பம் வேற பண்ணியிருந்தாங்க. பொங்கல் பொங்கல் எல்லாமே அவங்க வந்து செம்மையா சமைப்பாங்கங்க. அவங்க வீட்டுக்கு போனாலே எங்களுக்கு வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு செம்மையா டயர்ட் ஆயிடுவோம். அது இல்லாம ஒரு சுத்து கொஞ்சம் ஏறிட்டு தான் வருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நாங்க வந்து கிண்டல் பண்ணுவோம். அவங்க நல்லா சமைப்பாங்க, நாங்க நல்லா சாப்பிடுவோம். இதான் நடக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கேசரி செஞ்சிருந்தாங்க. சாம்பார். இந்த டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்தியா போறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். டயட்ல இருந்திருந்தேன் அப்பெல்லாம். அப்பெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. நைட்டு வந்து நான் டயட்ல இருக்கும்போது வந்து ரொம்ப ஹெவியா சாப்பிட மாட்டேன். பட் அவங்க டின்னருக்கு வந்து பயங்கர ஹெவியா வந்து சமைச்சிருந்தாங்களா. அதனால வந்து அவங்க கிட்ட சொல்லிட்டே இருந்தேன், நான் மார்னிங் டிஃபனுக்கு சாப்பிட்டுக்கிறேன். என்னால கண்டிப்பா சாப்பிடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணேன் நானு. நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி வந்து 1 மந்த் டயட்ல இருந்தேங்க. டயட்ல இருந்து ஒரு 4, 5 கிலோ குறைச்சிட்டு தான் வந்து நான் இந்தியாவுக்கு போயிட்டு வந்தேன். ஏன்னா வந்து ஊர்ல நிறைய ஃபங்க்ஷன்லாம் இருக்கே, நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. பட் அப்போ கூட நான் வந்து பழைய வெயிட்டுக்கு நான் வரல. ஒரு 4, 5 கிலோ தான் குறைச்சேன். பட் என்னோட நார்மல் வெயிட்டுக்கு நான் வரல. பட் திருப்பி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் டயட்டுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து வெயிட் குறைக்கணும் அப்படின்னு தோணுது. ஒரு சில ரீசன்ஸ்லாம் இருக்கு. சரி, நான் அத அப்புறம் வந்து வேற வீடியோல வந்து சொல்றேன். அதனால வந்து இதுல வந்து நம்ம இந்த கெட் டுகெதர் ஃபன்ன வந்து பார்ப்போம். இப்ப பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த நாளைக்கு நாங்க வந்து பிரியாணி வந்து பண்ணிட்டு இருக்கோம். அப்ப பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப டல்லா இருப்பேன். ஏன்னா வந்து ஒரு நாள் தூங்கலனாலே வந்து நான் கொஞ்சம் டல் ஆயிடுவேன். அது இல்லாம நிலா வந்து அப்போ 1½ வயசா, அப்போ வந்து நைட்லாம் வந்து தூங்குறது கஷ்டமா இருக்கும். நடுநடுல வந்து எழுந்து எழுந்து தூங்குற மாரி இருக்கும். ஸ்லீப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கன்டினியூஸா இருக்காது. அதனாலயுமே பார்த்தீங்கன்னா, அப்ப நான் கொஞ்சம் டல்லாவே இருப்பேன். எப்பவுமே வந்து தூங்க மூஞ்சாவே இருப்பேன் நானு. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கெட் டுகெதர் பண்றது, இது மாதிரி யார் வீட்லனா போய் ஸ்டே பண்றது, இதுதாங்க இங்க இருக்கிற ஃபன்னு. ஏன்னா நம்ம போய் நம்ம சொந்தக்காரங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஏதோ 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ, ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவையோ தான் வந்து பார்க்குற மாரி இருக்கும். ஏன்னா வந்து நம்ம அம்மா, அப்பாவே அப்படிதான் பார்க்குற மாரி இருக்கும். ஏன்னா இங்க வந்துட்டோம் அப்படின்னா வந்து இந்த கமிட்மெண்ட் வேலையில இருந்துருவோமா, அப்பப்போ வந்து நம்ம ஊருக்கு போ முடியாது. இந்த விசா ப்ராப்ளம் இருக்கும், நெறைய இருக்கும். இதெல்லாம் வந்து சொல்லணும்னா வந்து சொல்லிட்டே போலாம். அப்புறம் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கேட்பாங்க, நீங்க ஏன் அப்புறம் இங்கேயே இருக்கீங்க அப்படின்ட்டு. அதுக்கு வந்து எங்களால பதில் சொல்ல முடியாது. அதனால வந்து நான் இதெல்லாம் சொல்ல விரும்பல. இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த சிச்சுவேஷன் புரியும் நான் சொல்றது எல்லாமே. பட் என்னது வெளில இருந்து பார்க்குறவங்களுக்கு நானாவே இருந்தாலும் அப்படிதான் நினைச்சுப்பேன். எதுக்காக அப்ப அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இது பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து என்னோட லஞ்ச். இவ்வளவுதாங்க நான் சாப்பிட்டேன் அன்னைக்கு. அன்னைக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு லஞ்ச். பிரியாணி இன்னும் கூட என்னால மறக்கவே முடியல. ஏன்னா வந்து கொஞ்சமா சாப்பிட்டதுனால அது வந்து ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா வந்து என் ஃப்ரெண்டோட பொண்ணோட சைக்கிளு. அவ சைக்கிள வாங்கி எனக்கு எட்டவே இல்ல. சரி சும்மா ஒரு போஸ் குடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு போஸ் குடுத்துட்டு இருந்தேன். இது பார்த்தீங்கன்னா வந்து தியா வந்து நாங்க ஸ்விம்மிங் கிளாஸ் போட்டிருக்கோம். இது வந்து இன்டோர் ஸ்விம்மிங் கிளாஸு. உள்ளே வந்து நம்ம வந்து வாட்ச் பண்ணலாம் உட்காந்து. பசங்க என்ன பண்றாங்க? எப்படி வந்து ஸ்விம்மிங் கத்துக் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க கிளாஸ் மாரி இருக்கு பார்த்தீங்களா? அந்த கிளாஸ் உள்ள பார்த்தீங்கன்னா வந்து ஸ்விம்மிங் வந்து சொல்லிக் குடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம வந்து இங்க இருந்தே வந்து பார்க்கலாம். இன்னைக்கு தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா ரொம்ப நாளா வந்து தியா கூப்பிட்டுட்டே இருந்தா, மாம் நான் ஸ்விம் பண்றேன், நீங்க வந்து பாருங்க அப்படி இப்படின்ட்டு. ஆனா அங்க போய் வெயிட் பண்ணணுமா, அதனால வந்து நான் அரிய மட்டும் அனுப்பிச்சு விட்டுருவேன். நீங்களே போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டு. இன்னைக்குதான் வந்து ரொம்ப ஆசையா கூப்பிட்டாளா, அதனால சரி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். தியா பாத்தீங்கன்னா நாங்க வந்து நிறைய கிளாஸ் இன்னும் போட ஆரம்பிக்கல. ஏன்னா அவளுக்கே குட்டி வயசு தானே, இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. பட் கம்மிங் இயர்ல இருந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு ஏதாவது கிளாஸ் வந்து போடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். தமிழ் கிளாஸ் போடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா வந்து
இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கா. இப்போ வந்து 4th லெவல் வந்து ரீச் பண்ணிட்டா தியா. இதுக்கப்புறம் வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்விம்மிங் கிளாஸ் முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா அங்க காஸ்கோ போயிட்டோம். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நாங்க இந்தியா போறதுக்கு முன்னாடி தானே இந்த விளாக் வந்து எடுத்துருந்தேன். அதுக்காக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். இந்த விளாக் நான் வந்து ஏன் மிஸ் பண்ணேன்னு எனக்கே தெரியலங்க. இப்ப பார்க்கும்போது தான் வந்து ஃபீல் ஆகுது, இது எவ்வளவு சூப்பர் விளாக், இதை போய் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. நம்ம வந்து ஊருக்கு போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, சாக்லேட் வாங்க சிறந்த இடம் பார்த்தீங்கன்னா காஸ்கோ தான். காஸ்கோல தான் வந்து பார்த்தீங்கன்னா பல்கா கிடைக்கும். நம்ம ஊருக்கு போகும்போது கண்டிப்பா பல்கா வந்து சாக்லேட் தேவைப்படுங்க. ஏன்னா வந்து எவ்வளோ வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா யாருக்காச்சும் கொடுக்கணும் அப்படின்னு தேடும்போது சாக்லேட்டே இருக்காது. அது ஏன்னே எனக்கு தெரியல. எவ்வளோ வாங்கினாலும் பத்தாது. ஏன்னா வந்து அவ்வளோ பேர் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃபேமிலி இருப்பாங்கங்க. நம்ம ஆளுக்கு ஒன்னொன்னு கொடுத்தா கூட பத்தாது. அந்த வீக்லயே வந்து ஒரு நாள் பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தமிழ் சங்கம் வந்து சார்லட்ல இருக்கு. அதுல வந்து ஆனுவல் டே மாதிரி வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க பாத்தீங்கன்னா வந்து தமிழ் ஸ்கூல் வந்து எல்லா ஸ்டேட்லயுமே வந்து இருக்கும். ஏன்னா அவ்வளோ பேர் பாத்தீங்கன்னா வந்து தமிழ் பீப்புள் இருக்காங்க. தமிழ் மட்டும் இல்ல, தெலுங்கு கூட இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து நம்மளோட லாங்குவேஜ் வந்து பசங்க வந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கூட தியா வந்து தமிழ் பேசுறா, பட் எழுதுறதுக்கு வந்து அவளுக்கு தெரியாது. அதுக்காக தான் வந்து கிளாஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் வந்து நம்ம ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னா வந்து எழுதுறதுக்கு வந்து நல்லா தெரியணும். தமிழ் வந்து நம்ம ஊர்ல ஒரு லாங்குவேஜ் இல்லையா, கண்டிப்பா வந்து பசங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல தேவைப்படும் அப்படிங்கிறதுனால எல்லா பேரண்ட்ஸுமே பாத்தீங்கன்னா வந்து அவங்க பசங்களை வந்து தமிழ் படிக்க வைப்பாங்க. இங்க ஸ்பெஷலா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அதே மாதிரி வீட்லயுமே தமிழ் மோஸ்ட்லி பேசுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. அங்க ஒரு பேரண்ட் பாத்தீங்கன்னா வந்து அவங்க பையன் வந்து ஆடிட்டு இருக்கான், அவங்க வந்து என்கரேஜ் பண்ணிட்டு அவங்களே வந்து இங்க வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ரொம்ப பாக்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்க தியாவும் வந்து பாத்தீங்கன்னா வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. ரொம்ப நல்லா இருந்துச்சு சாங்கும். இது பாத்தீங்கன்னா வந்து அந்த ஆடிட்டோரியம்ல ஒரு சில ப்ரோக்ராம்லாம் நடந்தது. அது முடிச்சு பாத்தீங்கன்னா டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கியூல நின்று டின்னர் வாங்கிட்டு இருக்கோம். இங்க வந்து இந்த தமிழ் சங்கம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுல வந்து அதிகமான ஃபீஸ்லாம் வந்து வாங்க மாட்டாங்க. இயர்லி ஒன்ஸ் மட்டும் தான் வந்து ஃபீஸ் வாங்குவாங்க. அதே மாதிரி நம்மளும் வந்து போய் வாலண்டியர்ஸ் பண்ணலாம். நம்ம போய் டீச்சரா வந்து ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி நாங்க இங்கேயே இருந்தா கூட நம்மளோட ஃபெஸ்டிவல்ஸ், அது இல்லாம நம்மளோட கல்ச்சர் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். இங்க எவ்வளோ பேர் சாரி கட்டியிருக்காங்கன்னு பாருங்க. நான் கூட அன்னைக்கு சாரி தான் கட்டியிருந்தேன். பட் எனக்கு யாருமே வீடியோ எடுக்கல. அதனால வந்து தெரியல. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தாண்டி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின அப்டேட்ஸ் மேற்கொண்டு தெரிஞ்சுக்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோல மீட் பண்றேன். பாய்.